உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன் இதெல்லாமே பக்காவா வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னியா ராசினர் இருக்கும். எல்லா விஷயமுமே பல்கி பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் பல்கி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியக்கூடிய விஷயம். ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி இருக்கிறவங்களை யூஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடைபவர்கள் இப்பொழுது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த எழுத்தின் மூலமாகவே ஆதாயம் அடைபவர்கள், திருமணம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பது, வீட்டில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். காளிகாம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கலாம். எல்லா அம்பாளோட வழிபாடுமே கண்டிப்பாக தேவை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா. கன்னி ராசிக்கு 2026 கன்னியா ராசிக்கு வந்து இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம், நம்ம இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும். சிம்ம ராசிக்கு சொன்னோம், நம்ம கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அவங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடியெல்லாம் பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தோம் சிம்ம ராசினருக்கு. வேற அதெல்லாமே இவங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனில் மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கிறதுக்கு தைரியம் அப்படின்ற மாதிரி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, மோட்டிவேஷன் இதெல்லாமே பக்காவாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னியா ராசினர் இருக்கும். திடீர்னு ஏதோ மீண்டு எழுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எல்லா விஷயமுமே பல்கி பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் பல்கி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கவங்க, பேனா விற்கிறவங்க, இந்த பேப்பர் ரிலேட்டட் விஷயங்கள், செய்திகளை கடத்துபவர்கள், நியூஸ் பேப்பர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயமா, அல்லது கம்யூனிகேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், நம்ம ஈவன் பிளாக் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பிளாக் இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கடத்துபவர்கள், ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி இருக்கிறவங்களை யூஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடைபவர்கள் இப்பொழுது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த எழுத்தின் மூலமாகவே ஆதாயம் அடைபவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த ஒரு ஆண்டு பொற்காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த பல்கி பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் சரி, நிறைய பார்த்தோம்னா திருமணம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பது, வீட்டில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படா பிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருது. அவங்களுக்கு ரிகன்சலேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே சார், இவங்க என்ன செய்யணும் சார்? இவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டியது உக்கிரகாளியை தான். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் உக்கிரகாளி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக தேவை. சிவ வழிபாடு பண்ணிட்டு வந்தாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உக்கிரகாளி அப்படின்றவங்களுக்கு அந்த உக்கிரகாளி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ காளிகாம்பாளா அப்படின்னு கேட்பாங்க. நானே ஒரு சில பேர்கிட்ட சொல்லும்பொழுது காளிகாம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கலாம். எல்லா அம்பாளோட வழிபாடுமே கண்டிப்பாக தேவை. உக்கிரகாளி அப்படின்றவள் தட்சிணகாளின்னு சொல்லுவோம். அது மாதிரி உக்கிரரூபமாகவும் இருப்பாள், பார்க்கறதுக்கு அம்சமாகவும் இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு அம்பாள். அந்த மாதிரி அம்பாள் வழிபாடு அப்படின்றது நல்லா அந்த நாக்கெல்லாம் துருத்திட்டு வெளியில ஒரு சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பாள் அல்லவா. அது மாதிரியாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு, இந்த அவங்க உக்கிரகாளி வழிபாடு பண்ணாலும் சரி, பைரவர் வழிபாடு பண்ணாலும் சரி, மேண்டேட்டரி அவங்க சிவ வழிபாடுமே கூட சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது, பலன் தரக்கூடியதாக இருக்குது. இந்த உக்கிரகாளி அப்படின்ற அம்பாளை நம்ம தேடி போயிட்டு எங்கே உக்கிரமாக இருக்கிறாளோ அந்த தேவதை, அதவளை தேடி போய் ஒரு 8 வாரங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கன்னியா ராசின்னு அவளுக்கு போயிட்டு நல்லா பிரார்த்தனை செய்துட்டு வருது. நல்லெண்ணெய் தீபம் ஒரு பெரிய ஒரே ஒரு அகல்ல போட்டா போதும். கொஞ்சம் பெருசா நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி, ஆமா அகல் விளக்கு மாதிரி மண்ணுல இருக்கிற மாதிரி, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது நம்ம நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது அவங்க கொஞ்சம் தொடர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா தொடர்ந்து அவங்க ஒரு 7-8 வாரம் செய்யறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும்தான், எனக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை, சேலஞ்சஸ் நான் எல்லாம் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கன்னியா ராசினர் எப்பொழுதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முறையாக போகிறார்களோ சனிக்கிழமைகளில் போய் பண்ணும்போது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
பொதுவாக அவர்கள் வந்து இந்த பெருக்கி கூட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெருக்கி கூட்டுறவங்க, ரோட்ல பெருக்கி கூட்டக்கூடியவர்கள் பார்க்கலாம் அல்லவா, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க துப்புரவு தொழிலாளர். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ இந்த ஒரு வருஷம் கன்னியா ராசினருக்கு அதுக்கு பயங்கர பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், அவங்களுக்கு சில காலில் செருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய வறுமையா அல்லது அவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் அந்த மாதிரி இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உணவாகவோ அவர்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரியான விஷயமாக அவங்க சனிக்கிழமை யாராவது ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். என்ன வேணால் வாங்கி கொடுக்குறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உணவாக இருந்தாலும் சரி, வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே இவங்களுக்கு பண்ணால் அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த தந்திர ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலன் அப்படின்னு. சார், 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமா, தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சியானது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி, நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031, 32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். இங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்தார், கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்தில் வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கடகத்தில் ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்திலிருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்டு அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான், அல்லது ஜனவரி அது மாதிரியான மாதமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார், சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது, அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும், இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்தது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது.
இது 26லயும் அது மாதிரியான ஒரு விஷயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக லெவலில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம். ஆமாம், பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான், பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியட்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்களோ. இப்போ கெட்டவங்க அதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே. இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.